ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பிரபலமான பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம திவினஸ் தாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இறுதிப் போட்டிக்கு போகலங்க. ஆமாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நடுவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இறுதிப் போட்டிக்கு போறதுக்கு தகுதியான ஒரே ஆள் அது ஹேமமித்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா. அது மட்டும் இல்லாம, அடுத்த வாரம் எல்லாருமே நல்லா பாடணும் அப்படின்னு ஒரு வார்னிங்கும் குடுத்துருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் திவினஸ் அவர்கள் நல்லாவே பாடியிருந்தாங்க. இருந்தபோதும் அவரு இறுதிப் போட்டிக்கு போகலங்க. ஸ்ரீமதியும் போகல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர்ல இறுதிப் போட்டிக்கு போனாங்க இவங்க. யோகாஸ்ரீயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பாடி ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தாலுமே, ஃபேமிலி பேக்ரவுண்டோலாம் செட்டே ஆகாது. திறமைக்கு மட்டும் தான் இங்க முன்னுரிமை அப்படின்னு நடுவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னோட கருத்துக்கள சொல்லிட்டாங்க. இப்படி ஹேமமித்ரா வெளிநாட்டிலேருந்து வந்து கலக்கிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க சரிகமபால. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் நல்லா பாடியுமே, தாத்தாவோட ட்ரெய்னிங்ல சூப்பரா பாடியுமே இறுதிப் போட்டிக்கு போறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு போவாரா? யோகாஸ்ரீ இறுதிப் போட்டிக்கு போவாங்களா? ஸ்ரீமதி இறுதிப் போட்டிக்கு போவாங்களா? யாரு ₹40,00,000 மதிப்புள்ள பரிச வெல்வாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திவினேஷ் பிடிச்சவங்க மறக்காம திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் மற்றும் சரிகமபா தகவல் பயணம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.